கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் சுமார் 7:45 மணியளவில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது. தற்போது இந்த விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாக ரயில்வே துறை ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். கேட் கீப்பர் கேட்டை மூடத் தொடங்கிய போது வேன் ஓட்டுநர் வேனை வேகமாக இயக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தகவலை வெளியிட்டிருக்கிறது ரயில்வே துறை. மேலும் ஆளில்லாத ரயில்வே கேட் மூடப்படாததால் வேன் உள்ளே நுழைந்ததாக முதலில் மக்கள் குறிப்பிட்ட நிலையில் ரயில்வே இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட ரயில்வே கேட் இன்டர்லாக் செய்யப்படாத கேட் எனவும் ரயில்வே நிர்வாகம் விளக்கமளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். தற்போது நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பக்கம் விபத்தில் நடந்த இடத்துல அங்க மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு புறம் மருத்துவமனையில் படுகாயமடைந்து மற்றும் காயமடைந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கள இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க தேவநாதன். கடலூர் சிப்காட் அருகே இருக்கிறது செம்மங்குப்பம். இந்த செம்மங்குப்பத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரயில்வே கேட் இருக்கிறது. இந்த ரயில்வே கேட் வழியாக அதாவது இந்த ரயில்வே ட்ராக் வழியாக தான் பார்த்தோம் அப்படின்னா கடலூரிலிருந்து சிதம்பரம் மயிலாடுதுறை வரைய செல்லும் ரயில்கள் அனைத்துமே செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு. வழக்கமா இந்த ரயில்வே கேட்ல பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் போகும்போது கேட் போடப்பட்டிருக்கும். அதனை எடுத்து கேட் திறக்கப்பட்ட உடனேயே மற்ற வாகனங்கள் இயங்கும். இது வழக்கமான நடைமுறையாக இருந்து வந்திருக்கிறது. இன்று காலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7:45 மணி அளவுல கடலூரில் இருக்கும் தனியார் பேருந்துடைய அந்த வாகனமானது, பள்ளி வாகனமானது, பேருந்தானது பல்வேறு இடங்களில் இருந்து மாணவ மாணவிகளை அழைத்து வந்து கொண்டு இந்த செம்மங்குப்பம் பகுதியில் இருக்கிற மாணவர்களை அழைத்து செல்வதற்காக உள்ள வருது. அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த செம்மங்குப்பம் ரயில்வே கேட் வழக்கமா திறந்திருக்கிறது. திறந்திருந்த நிலையில அந்த பள்ளி வாகனம் அதனை கடப்பதற்கு முற்படுகிறது. கடக்க முற்படும் போது அந்த வேகமாக, அதாவது கடலூரில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த பயணிகள் ரயில் அந்த பேருந்து மீது மோதி பேருந்தை 50 மீட்டர் தொலைவிற்கு இழுத்து செல்கிறது. அந்த பேருந்து சுக்கு நூறாக உடைந்த நிலையில அதில் பயணம் செய்த மாணவ மாணவிகள் மற்றும் ஓட்டுநர் உள்ளிட்ட 5 பேரும் தூக்கி வீசப்படுகின்றனர். இதுல சம்பவ இடத்திலேயே 2 மாணவிகள் உயிரிழந்த நிலையில மற்ற 2 மாணவர்கள், ஒரு ஓட்டுநர் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பயணிகள் ரயில் ஏறத்தாழ 1.5 மணி நேரத்திற்கு பிறகு மாற்று இன்ஜின், அதாவது அந்த மின்சார ரயில் போயிட்டு இருந்தது. அந்த மின்சார அந்த லைன் துண்டிக்கப்பட்டதை தொடர்ந்து 1.5 மணி நேரம் அந்த ரயில் அங்கு இருந்தது. டீசல் இன்ஜின் கொண்டு வரப்பட்டு தற்போது அந்த ரயிலானது புறப்பட்டு சென்றிருக்கிறது. இந்த விபத்து காரணமாக ஏறத்தாழ தற்போது 2 மணி நேரமாக இந்த பாதையில், அதாவது கடலூர் சிதம்பரம் பாதையில செல்லும் அனைத்து ரயில்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தற்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த மின்சார ஒயர்களை சீரமைக்கும் பணியானது நடந்துட்டு இருக்கு. சம்பவ இடத்துல ரயில்வே போலீசார், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் அனைவருமே ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஆய்வுல பொதுமக்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த விபத்து ஏற்பட்ட உடனேயே அந்த ரயில்வே கேட்டுக்கு வந்தோம். உள்ள பார்த்தா அந்த கேட் கீப்பர் தூங்கிட்டு இருந்தாரு. நாங்க தான் அவரை எழுப்பி தாக்கணும். தாக்குனதுக்கு அப்புறம் தான் அவர் ஏஞ்சாரு. அவர் உள்ள தூங்கிட்டு இருந்தது காரணமாகவே இந்த விபத்து நடைபெற்றதாக அவங்க குற்றம் சாட்டுறாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரயில்வே அந்த காப்பாளர், அந்த கேட் கீப்பருடைய அறையும் பொதுமக்கள் அடித்து உடைக்கிறாங்க ஆத்திரத்துல. தற்போது இந்த பகுதியில சீரமைப்பு பணிகள் முழு வீச்சில் நடந்துட்டு இருக்கு. இந்த சீரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவு பெற்ற பிறகுதான் இந்த பகுதியில, அதாவது இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு பிறகுதான் மற்ற ரயில்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ரயில்வே துறையினர் தெரிவித்திருக்காங்க. காயமடைந்த நபர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கு. முழுமையான சிகிச்சை அளிப்பதற்கான பணிகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும், மேல் சிகிச்சைக்காக தேவைப்பட்டால் வெளியூர்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கு. இதுவரையில காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை கடலூரில் அளிக்கப்பட்டு வர நிலையில மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் இந்த பகுதியில தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
2 பேர் உயிரிழந்ததா சொன்னீங்க. அவங்க யாருங்கிற தகவல் கிடைச்சதா? அவங்க பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? அதே நேரத்தில் இந்த பள்ளி வேன் ஓட்டுநர் படுகாயமடைந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. வேற யார் யாரெல்லாம் அதில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்காங்க? அதில் மாணவர்களா, மாணவிகளா? அவங்களுடைய வயது என்ன? தற்போது அங்கே அதிகாரிகள், அரசு தரப்பு அதிகாரிகள் யாரும் வந்திருக்காங்க? அமைச்சர் வர இருக்காங்களா? தற்போது மாவட்ட ஆட்சியர் ஆய்வில் ஈடுபட்டு வரதை நம்ம பார்க்குறோம். விவரங்களை பதிவு பண்ணுங்க தேவநாதன். கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் சம்பவம் நடைபெற்ற செம்மங்குப்பம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடன் அவர் அந்த ஆய்வில் ஈடுபட்டார். அப்போது இந்த சம்பவத்திற்கு என்ன காரணம் அப்படின்றது குறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் விரிவாக அவர்கிட்ட சொன்னாரு. அதாவது ரயில்வே கேட் போடாததே இந்த விபத்திற்கு காரணம். ஒவ்வொரு ரயில்வே கேட்டிற்கும் சிக்னல்கள் உண்டு. ஆனால் இந்த ரயில்வே கேட்டிற்கு சிக்னல்கள் கிடையாது என்பதால் அந்த ரயில் ஓட்டுநர் கேட் போட்டிருக்கும் என்ற இதிலே வழக்கமாக வருவது போல வந்துவிட்டார். அதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த விபத்திற்கான முழுமையான காரணம் என்பது குறித்து தற்போது போலீசார் முழுமையாக ஈடுபட்டு வராங்க. அந்த விசாரணை முடிஞ்ச பிறகு இது சம்பவத்திற்கு, அதாவது இந்த விபத்திற்கான முழுமையான காரணம் என்ன என்று தெரிய வரும். ஏன்னு கேட்டா ரயில்வே உயர் அதிகாரிகளும் தற்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க. அந்த கேட் கீப்பர் பொதுமக்கள் தாக்கியதால அவரை பார்த்தோம் அப்படின்னா இங்கிருந்து வெளியே செல்ல முடியாத அளவிற்கு பொதுமக்கள் சூழ்ந்திருக்கிறதால காவல்துறையினர் அவருக்கு உரிய பாதுகாப்பு தற்போது கொடுத்திருக்கிறாங்க. அவர் இங்கிருந்து விசாரணைக்கு பிறகு தற்போது காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அந்த விசாரணைக்கு பிறகு அவர் இங்கிருந்து அழைத்து செல்லப்படலாம் என்று தெரிய வருகிறது. தேவநாதன், 2 மாணவிகள் உயிரிழந்ததா நீங்க குறிப்பிட்டீங்க. யாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சதா? அவங்களுடைய பெற்றோர்கள் அங்க வந்திருக்காங்களா? மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? 4 மாணவ மாணவிகள் தற்போது அதாவது 4 மாணவ மாணவிகள் அந்த பேருந்தில் பயணம் செஞ்சிருக்காங்க. அந்த 4 மாணவ மாணவிகள்ல 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 4 மாணவ மாணவிகள் பெற்றோர்களுமே கடலூர் அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. அதுல உயிரிழந்த மாணவர்களுடைய அந்த பணி தற்போது அடையாளம் காணப்பட்டு இருக்கு. உயிரிழந்த மாணவர்கள் யாரு அப்படின்றது அடையாளம் காணும் பணி தற்போது நடந்துட்டு இருக்கு. உயிரோடு இருக்கும் 2 மாணவர்களை கருத்தில் கொண்டு அந்த உயிரிழந்தவர்கள் அவர்களாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல தற்போது விசாரணையானது போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ரயில்வே டிராக்ல வழக்கம் போல ரயில்கள் இயக்கப்படுகிறதா? அது குறித்த அறிவிப்பு முறையா பயணிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கா? இந்த ரயில்வே டிராக்கில் வர வேண்டிய ரயில்கள் அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா தற்போது அந்த மின்சார வயர்கள் சீரமைக்கும் பணியானது தற்போது நடந்துட்டு இருக்கு, முழுவீச்சில் நடந்துட்டு இருக்கு. இதற்காக பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே துறையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த பகுதியில அந்த மின்சார வயர்களை சரி செய்யும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த பணி நிறைவடையும் சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படி அது நிறைவு பெற்றால் 1 மணி நேரத்திற்கு பிறகு இந்த வழக்கமாக கடலூர் சிதம்பரம் அந்த ரயில்வே டிராக்ல ரயில்கள் செல்லும் பணியானது நடைபெறும். தேவநாதன், சம்பவ இடத்திற்கு ரயில்வே பாதுகாப்பு குழுவினர் திருச்சியிலிருந்து வர்றதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அவங்க எப்ப சேருவாங்க? அவங்களுடைய ஆய்வு பணிகள்லாம் எப்படி இருக்கும்? விவரங்கள் என்ன? இதுவரையில ரயில்வேவில் இருந்து சிலர் வந்திருக்கிறாங்க. அதாவது தொழிலாளர்களும் வந்திருக்காங்க, அதிகாரிகளும் வந்திருக்காங்க. அவங்க தற்போது முதற்கட்ட ஆய்வு பணியில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த முதற்கட்டமா இந்த பகுதியில் உடனடியாக ரயில்கள் செல்வதற்கான பணியில தான் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அந்த ரயில்கள் செல்வதற்கான பணிகள் துவங்கியதற்கு பிறகு மற்ற ஆய்வு பணிகள் தான், விபத்திற்கான காரண பணிகள்லாம் நடைபெறும் சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.